வேவ் ஆப்டிக்ஸ் டாபிக்ல நீட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வாஸ் டிஸ்கவர்ட் பை டேஷ். ஆக்சுவலா டைஃப்ராக்ஷன் யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா பிரான்சிஸ்கோ மேரியோ கிரிமால்டி. இவர் தான் வந்து டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அப்படி டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அதனால ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In Young's double slit experiment, the type of diffraction is produced. ஆக்சுவலா வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ஒரு ஸ்லிட் இப்படி இருக்கும் இல்லைங்களா, அப்படி வரும்போது இங்க வந்து இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் வர மாதிரி இருக்கிற டைஃப்ராக்ஷன் எது வரும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெனல்ஸ் டைஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தட் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி பெண்டிங் ஆஃப் பீம் ஆஃப் லைட் அரவுண்ட் கார்னர்ஸ் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள் இஸ் கால்ட். பெண்டிங் ஆஃப் லைட் அரவுண்ட் தி ஆப்ஸ்டக்கிள், corners of the obstacle, அதான் நம்ம என்ன சொல்றோம்னா diffraction. So diffraction is the phenomenon of bending of light around the obstacle, corner of the obstacle எடுத்துக்கிறோம். Next question பாருங்க. To observe diffraction, the size of an obstacle. Actually size of an obstacle wavelength of the diffract ஆக போற wave உடைய wavelength ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருந்தாதான் நமக்கு என்ன ஆகும்னா வந்து diffraction நடக்கும். அதாவது இந்த ஆப்ஸ்டக்கிளோட சைஸ் டெல்டா எக்ஸ்னு எடுத்துட்டோம்னா வேவ் லென்த் வந்து லேம்டான்னு எடுத்துட்டோம்னா இது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தால் தான் என்ன நடக்கும்னா டைஃப்ராக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா டு அப்சர்வ் டைஃப்ராக்ஷன், அதாவது டைஃப்ராக்ஷன் நடக்கும், ஆனால் அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அப்சர்வபிளா இருக்கணும்னா இந்த ஷுட் பி தி சேம் ஆர்டர் ஆஸ் தி வேவ் லென்த். அப்போ சைஸ் உடைய ஆர்டரும் சைஸ், அதாவது ஆப்ஸ்டக்கிளுடைய சைஸும் வேவ் லென்த் ஆர்டரும் ஈக்குவலா இருந்தா டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Yellow light is used in a single slit diffraction experiment with slit with 0.6 millimeter. If yellow light is replaced by X-rays, actually slit with 0.6 millimeter யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் புரிஞ்சு வந்திருக்கு. அப்படின்னா அந்த ஸ்லிட்டோட வித்து வந்து இந்த ஆர்டர் ஆஃப் அந்த லைட் யூஸ் பண்ணது இருக்கும் எல்லோ லைட்டு. இப்போ இது ரீப்ளேஸ் பை எக்ஸ்ரே பண்ணிட்டோம்னா எக்ஸ்ரே வேவ் லென்த் ரொம்ப குறைஞ்சிரும். அப்படின்னா அந்த ஆப்ஸ்டிகல் சைஸ் வந்து எக்ஸ்ரேடைய வேவ் லென்த் சேம்க்கு ஈக்குவலா ஆர்டர்ல வராது. அதனால வந்து டைஃப்ராக்ஷனே நமக்கு ஃபார்ம் இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டைஃப்ராக்ஷன் ப்ரொடியூஸ் ஆயிருக்காது. ஆனால் டைஃப்ராக்ஷன் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது வேவ் லென்த்தும் அந்த சைஸ் ஆஃப் தி ஆப்ஸ்டக்கிளும் ஆர்டர் சேமா இருக்கணும். அப்போ வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே வந்து வெரி லெஸ் கம்பேர் டு எல்லோ லைட்னு வரதுனால அப்போ வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே வந்து வெரி லெஸ் தென் அந்த ஆப்ஸ்டக்கிள் சைஸ் வரதுனால நோ டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ஃப்ரெனல்ஸ் கேஸ் ஆஃப் டைஃப்ராக்ஷன், அதாவது ஃப்ரெனல் கேஸ் ஆஃப் டைஃப்ராக்ஷன் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக ஃப்ரெனல்ஸ் டைஃப்ராக்ஷன்ல வந்து ஆப்ஸ்டக்கிள் ஸ்கிரீன் வந்து எப்படி இருக்கும்னா ஃபைனைட் டிஸ்டன்ஸாக இருக்கும். அதே ஃப்ரானோஃபரில் தான் ஆப்ஸ்டக்கிளும் ஸ்கிரீனும் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் இருக்கும். அடுத்த டைஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் இஸ் கன்சிடர்ட் as ஸ்பெரிக்கல். ஃப்ரெனல்ஸ்ல வந்து டைஃப்ராக்ஷன் வேவ் ஃப்ரண்ட் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கும், ஃப்ரானோஃபரில் வந்து பிளேன் வேவ் ஃப்ரண்டா இருக்கும். அடுத்து வந்து நோ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் யூஸ்டு டு ஃபோக்கஸ் தி டைஃப்ராக்ஷன் ஃப்ரிஞ்சஸ் ஆன் தி ஸ்கிரீன். ஃப்ரெனல்ஸ் டைஃப்ராக்ஷன்ல வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் எல்லாமே யூஸே பண்ண மாட்டோம். ஆனால் ஃப்ரானோஃபர் டைஃப்ராக்ஷன்ல கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டைஃப்ராக்ஷன் ஃப்ரிஞ்சை ஃபார்ம் பண்ணுவோம். அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷன்ல ஆப்ஸ்டக்கிளும் ஸ்கிரீனும் ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஸ்டக்கிள் அண்ட் ஸ்கிரீன் ஃபைனைட் டிஸ்டன்ஸா இருக்கும். டைஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் வந்து ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்டா இருக்கும். அடுத்து கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால ஆல் ஆஃப் தி அபோவ் வரும். அப்போ ஃப்ரெனல்ஸ் டைஃப்ராக்ஷனுக்கு வந்து இந்த 3 கேசஸும் ஏபிசி மூணுமே வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A slit of width D is illuminated by white light. For red light அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரு. For red light lambda equal to 6500 angstrom. The first minima is obtained at theta equal to dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மினிமா வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து அதாவது d sin theta is equal to n lambda அப்படின்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட்னா n is equal to 1ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து மினிமாக்கு இந்த கண்டிஷன் மினிமாக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ d தான் கேட்டிருக்காங்க. அப்போ d is equal என்ன பண்ணலாம்னா இந்த லாம்டா பை சைன் தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். n-க்கு 1ன்னு போட்டுறோம். இப்போ லாம்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6500 into 10 பவர் minus 10ன்னு வருது. டிவைட் பை சைன் தீட்டா, சைன் 30 தானே, சைன் 30 1/2 வரும். இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா இந்த 6500 into 2 வந்து 13000 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 13000 into 10 பவர் minus 10ன்னு வருது. ஸோ இதை சால்வ் பண்ணால் 13 into 10 பவர் minus 7 வரும். இதை வந்து 13 into 10 பவர் minus 4 மில்லிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படின்னு பார்த்தா எந்த ஆப்ஷன் இல்லாதனால இதை 13 அப்படின்னு மாற்றிங்க. செகண்ட் ஆப்ஷனு 13 into 10 பவர் minus 4 மில்லிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
The light of wavelength 6328 angstrom is incident on a slit of width 0.2 millimeter perpendicularly. The angular fringe width will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக சென்ட்ரல் ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் வேற, ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் வேற. ஆக்சுவலாக ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம் செட்டிடா ஈக்குவல் லாம்டா பை டி. ஜென்ரலாக இது ஆங்குலர் வித். இதே சென்ட்ரல் பிரைட்டோட ஆங்குலர் வித்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு 2 லாம்டா பை டின்னு வரணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால சென்ட்ரல் பிரைட்னா சென்ட்ரல் பிரைட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இங்க மென்ஷன் பண்ணாதனால ஜென்ரல் ஆங்குலர் வித்னு எடுத்துக்கிறோம். லாம்டா பை டி எடுத்துங்க. லாம்டா வந்து 6328 வந்திருக்கு. இந்த வித் ஆஃப் தி ஸ்லிட் வந்து 0.2 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா லாம்டா வந்து 6328 இன்டு 10⁻−10 போட்டுக்கலாம். டிவைட் பை இந்த வித் வந்து 0.2 இன்டு 10⁻−3 போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 10⁻−10 -3 கேன்சல் பண்ணா -7 இருக்கும். இந்த 2 வந்து 2/10 போட்டோம்னா 6328 டிவைட் பை 2 இன்டு 10 நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு -6 கிடைக்குது. இந்த 2 அந்த 6328 கேன்சல் பண்ணா ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளவு வரும்னா 3. இது 10⁻6 ஒரு 10⁻3 கூட நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்படி மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா வந்து இங்க 3.14 அதாவது 6 2ல டிவைட் பண்ண 3 இருந்தால் இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 16 அப்படின்னு வருதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து ரேடியன்ல வந்திருக்கு. நமக்கு ஆன்சர் டிகிரியில கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியனை டிகிரியா மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த தீட்டா ஈக்குவல் 3.16 ஆல்மோஸ்ட் எடுத்துட்டு இன்டு 10⁻−3 போட்டு இன்ட்டு இங்கே என்ன பண்ணலாம்னா வந்து ரேடியனை டிகிரியா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 180/π மல்டிப்ளை பண்ணணும். 180/πன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இந்த ஆல்மோஸ்ட் இந்த 3.16 இந்த பை வந்து 3.14 தானே ஆல்மோஸ்ட் கேன்சல் ஆகுது எடுத்துட்டீங்கன்னா இந்த 10⁻−3 இந்த 180யும் நம்ம எழுதும்போது என்ன வரும்னா 0.18 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A diffraction pattern is obtained using a beam of red light. What happens if the red light is replaced by blue light என்றாங்க. ஆக்சுவலா ஆங்குலர் வித் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? லாம்டா ஆஃப் ரெட் லெஸ் தென் லாம்டா ஆஃப் ப்ளூ, அதாவது லாம்டா ப்ளூ இஸ் லெஸ் தென் லாம்டா ஆஃப் ரெட்னு வருது. அப்போ ஆங்குலர் வித் ஆஃப் ப்ளூ லெஸ் தென் ஆங்குலர் வித் ஆஃப் ரெட் வரும். அப்போ கிவன் ஆங்குலர் வித்தில் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ரீப்ளேஸ் பை ப்ளூ லைட்னா நிறைய ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ நேரோவா ஃப்ரிஞ்சஸ் வந்திருக்கும். அதாவது வேவ் லென்த் குறைஞ்சுன்னா ஆங்குலர் வித் குறைஞ்சிரும் இல்லைங்களா? அப்போ ஆங்குலர் வித் எல்லாம் நேரோவா இருக்கும். டைஃப்ராக்ஷன் பேண்ட்ஸ் எல்லாம் நேரோவா இருக்கும். அப்படின்னா க்ரௌடடா இருக்கும். அப்படின்னா 9th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Diffraction of the first secondary maxima in the Fraunhofer diffraction pattern at a single slit ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா மேக்ஸிமா டைஃப்ராக்ஷன் மேக்ஸிமாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமாக்கு வந்து ஃபார்முலா வந்து d sin theta is equal to 2n plus 1 lambda by 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க n is equal to 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, d பிளேஸ்ல a சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ a sin theta is equal to n பிளேஸ்ல 1 போட்டீங்கன்னா 2 into 1 2 plus 1 3 வந்துட்டு 3 lambda by 2 வருது. அப்போ a sin theta is equal to 3 lambda by 2 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. A light wave is incident normally over a single slit of width 24 into 10⁻5 cm. The angular position of second dark fringe from the central maxima is 30 degree அப்படின்னு சொல்லிட்டாங்க. What is the wavelength of light அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து இதுக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா d sin theta is equal to n, இது வந்து என்ன பண்ணுங்க சென்ட்ரல் மேக்சிமா அப்படின்னு நமக்கு கேட்டுட்டாங்க. சரிங்களா? அதாவது வந்து இது மினிமான்னு கொடுத்துருக்கணும். சென்ட்ரல் மினிமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது nth டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா மினிமான்னா மினிமாவுக்கு வந்து d sin theta equal to n lambda அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்சுன்னா n equal to சாரி, இது சென்ட்ரல் மேக்சிமா கரெக்ட் தான். சென்ட்ரல் மேக்சிமம் கரெக்ட். இங்க தான் செகண்ட் டார்க் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. செகண்ட் டார்க்னா மினிமா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது சென்ட்ரல் மேக்சிமான்றதா இது கரெக்ட். ஓகேங்களா? அப்போ வந்து சென்ட்ரல் மேக்சிமா இங்க இருக்குன்னு வச்சுங்க. இங்க செகண்ட் டார்க் இங்க வந்திருக்குன்னு வச்சுங்க. இந்த செகண்ட் டார்க் வந்து சென்ட்ரல் மேக்சிமால இருந்து எவ்வளவு ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இதுல வந்து சென்ட்ரல் மேக்சிமான்றது இது கரெக்ட். ஓகே, ஓகேப்பா. இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ n equal to 2 போட்டீங்கன்னா செகண்ட் டார்க் வந்துருது. அப்போ d sin theta equal to n lambda. sin theta is equal என்ன வரும்னு சொல்லுங்கப்பா. n க்கு 2 போட்டீங்கன்னா 2 lambda by d அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த d எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா வந்து 24 into 10⁻5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த தீட்டா வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வேவ் லென்த் கேட்கறாங்க. அப்படின்னா வேவ் லென்த் கொஸ்டின் மார்க் கேட்கறாங்க. அப்போ வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா வந்து
டி சைன் தீட்டா டிவைட் பை 2 மாத்திக்கிங்க. ஓகேங்களா? சரி, ஏன்னா டி இங்க கொண்டு போயிடுறீங்க, 2 டிவைட் பை கொண்டு வந்துடுறீங்க, 2 டிவைட் பை கொண்டு வந்துடுறீங்க. ஸோ அப்போ டி வந்து 24 × 10⁻⁵ சென்டிமீட்டர் இருக்கு, அதுக்கு ஒரு 10⁻²ன்னு போட்டுங்க. இந்த சைன் தீட்டா வந்து சைன் 30 டிகிரி தானே, அதுக்கு ஒரு 1/2ன்னு போட்டுட்டு டிவைட் பை 2ன்னு போட்டுங்கப்பா. இப்போ இந்த 2 × 2 4, 4 24 கேன்சல் பண்ணா 6 வருது, 6 × 10⁻⁷ வருது, அது 6000 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ தட் கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 6000 ஆங்ஸ்ட்ராங்ன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The first diffraction minima due to a single slit diffraction is at θ = 30 degree for a light of wavelength 5000 angstrom. The width of the slit is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு. அப்படின்னா வந்து இது என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் மினிமா தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மினிமாக்கு கண்டிஷன் அதான் டி சைன் தீட்டா = n லாம்டா, இதுதான் வந்து மினிமாக்கு கண்டிஷன். அப்போ n = 1ன்னு போட்டுங்க ஃபர்ஸ்ட் மினிமானால. இப்போ வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ டி = λ/sin θன்னு போட்டுக்க வேண்டியது. அப்போ லாம்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? × 10⁻⁻10 அது போட்டுட்டு டிவைட் பை சைன் தீட்டா வந்து 30 டிகிரி தானப்பா கொடுத்துருக்காங்க. சைன் 30 வந்து 1/2. ஸோ இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 10 × 10 பவர் இங்கே 3 10⁻3 10⁻−10 கேன்சல் பண்ணால் 10⁻−7 வரும். 10⁻−7 எப்படி எழுதலாம், 10 × 10⁻−5 × 10⁻−2 மீட்டர்னு எழுதலாம். 10⁻−2 மீட்டர் சென்டிமீட்டர்னு எழுதிக்கிங்க. ஸோ தட் 10 × 10⁻−5 சென்டிமீட்டர் இஸ் தி கரெக்ட் வித் வந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ light of wavelength 6328 angstrom is incident normally on a slit having a width of 0.2 millimeter. The width of the central maxima measured from minimum to minimum of diffraction pattern on a screen 9 meter away will be nearly dash ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்னென்ன கொடுத்துருக்காங்க, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க, வித் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ வந்து வித் ஆஃப் தி சென்ட்ரல் பிரைட், அதாவது width of the central maximum, angular width of the, இங்க angular அப்படின்னு போட்டுங்க, angular width of central maximum கேட்டிருக்காங்க. ஸோ angular width of central maximum என்ன பண்ணணும், 2 λ/d, இதுதான் வந்து angular width of central maximum அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, அப்படி எடுத்துன்னா 2 × λ வந்து எவ்வளவு கொடுத்தாங்க, 6328 கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை டி வந்து 0.2 × 10⁻−3 போட்டுடலாம். இங்க ஆங்ஸ்ட்ராம் இருக்கிறதுனால 10⁻−10 போட்டுருங்க. இது ரேடியன்ல வரும். ரேடியன்ல வந்து டிகிரியை மாத்தனா 180/π மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இந்த பையும் இந்த 6328 கேன்சல் பண்ணா நமக்கு ஒரு 2000 வரும் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க 10⁻−3 இது ஒரு 0.2 2 கேன்சல் பண்ணா இங்க 10⁻−1 வந்துடும். இந்த 10⁻−1 10⁻−3 10⁻−10 கேன்சல் பண்ணா இங்க 10⁻−6 இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 230 இங்க 10⁻−6 கேன்சல் பண்ணா 10⁻−3 வந்துருது. இந்த 10⁻−3யும் இந்த 180 வந்து 0.18, இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ 2 × 0.18 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ தட் 0.36 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேப்பா? ஸோ 13க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி மெயின் டிஃபரன்ஸ் இன் தி ஃபினாமினன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் இஸ் தட்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு டைஃப்ராக்ஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் ஸ்லிட்ல இருந்து ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் வரும். அந்த ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்ல இருந்து நிறைய செகண்டரி வேவ்லெட்ஸ் இருக்கும். அந்த செகண்டரி வேவ்லெட்ஸ் எல்லாம் சூப்பர் போஸ் அட் ஏ பாயிண்ட் ஆகும்போது டைஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஆனா இன்டர்ஃபரன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சோர்ஸ்ல இருந்து 2 வேவை நம்ம டெரைவ் பண்ணிப்போம். அந்த 2 வேவ் சூப்பர் போஸ் ஆகும்போது இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன் இஸ் டியூ டு இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் தி சேம் வேவ் ஃப்ரண்ட், whereas the interference is the interaction of two waves derived from the same source அப்படின்னு எடுத்துப்போம். அதனால வந்து இதுக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The X-rays cannot be diffracted by means of an ordinary grating due to, actually ordinary grating நம்ம தயார் பண்றது லைட்டுக்கு தான் பண்றோம். அப்போ லைட்டோட வேவ் லென்த்தும் அந்த கிரேட்டிங் உடைய அப்ஸ்ட்ரக்கல் வேவ் லென்த்தும் அப்ஸ்ட்ரக்கல் உடைய ஆர்டரும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸ்ரே உடைய வேவ் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வந்து நடக்காது எக்ஸ்ரேக்கு கிரேட்டிங்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ரேக்கு வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த்தா இருக்கிறதுனால இந்த டைஃப்ராக்டிங் கிரேட்டிங் யூஸ் பண்ணி டைஃப்ராக்ஷன் எக்ஸ்ரேக்கு நடக்காது அப்படின்னு 15th கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கிறோம்.